மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சுமன் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ராமதாஸ் விவகாரம் தொடர்பான இந்த கருத்தில் எஸ் பாலாஜிக்கும் செல்வ பெருந்தகைக்கும் இடையிலான அந்த முரண்பாடு வெடிச்சிருக்கு. பின்னாடி அவருடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிறேன்ற ஒரு கருத்தை சொல்கிறார். அதே மாதிரி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய மாணிக்கம் தாகூரை கடுமையாக விமர்சிக்கிறார் அமைச்சர் ஐ பெரியசாமி. இந்த முரண்பாடுகள் என்ன காட்டுது? ஏன் திமுக கூட்டணிக்குள்ள இவ்வளோ சலசலப்பு? திமுக கூட்டணியில் என்னதான் நடக்குது? கூட்டணி தேர்தல் தேதி அறிவிப்பு வரும் வரை இத்தகைய பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதை தாண்டி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டது வரை இந்த அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஃபர்மா இருப்பதாகத்தான் எனக்கு தெரிந்தவரை நான் பேசிய கட்சி தலைவர்கள் கூறினார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க, சீட்டு விஷயத்துல 1-2 முன்ன பின்ன போனா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, எல்லா மாநிலங்களிலும் ஒரு மாடல் காங்கிரஸ் கட்சி ஃபாலோ பண்றாங்க. எந்த ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அடிப்படையில போயிட்டு இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல பல்வேறு காரணங்களால் இத்தனை ஆண்டுகள் அது செய்யல. முன்னாடி காங்கிரஸ் மத்திய ஆட்சி இருந்துச்சு, திமுகவுடைய ஆதரவு அங்க தேவைப்பட்டுச்சு, பல்வேறு காரணங்கள். பெரிய தலைவர்கள் இங்க இருக்கும் போது அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் அதிகாரத்தில் பங்கு கேட்கல, வேறு பல காரணங்கள். இப்போ எதுவுமே இல்லை. காங்கிரஸ் கட்சி என்ன கேட்கிறாங்க, எத்தனை நாட்களுக்கு இந்த மாதிரி ஒரு 15-20 எம்எல்ஏக்காக கட்சியை தமிழ்நாட்டில் அதிகாரம் இல்லாத ஒரு நிலையில் வைக்க முடியும்? நியாயமான கேள்வி, இதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், இந்த முறை திமுக அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணி கிரீஷ் சோடங்கர் கேட்கிறாரு பாத்தீங்களா, ஏன் பதிலே சொல்லலன்னு கேட்கிறாரு. அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுக்கலாம், அப்பதான் இவங்களால தாவேக்காட்ட போக முடியாது. ஒருவேளை வேற எங்கேயாவது போகணும்னு நினைச்சா கூட அதுக்கு கால அவகாசம் கொடுக்க கூடாது காங்கிரஸுக்குன்னு அந்த ஆங்கிள் அவங்க யோசிக்கிறாங்க. அதனாலதான் கனிமொழி அவர்கள் சென்று ராகுல் காந்தியை சந்தித்த பிறகும் ஒரு பிரேக் த்ரூ ஒண்ணுமே ஆகல. எந்த ஒரு அறிவிப்பு அடுத்த கட்டாங்க. பட் பேச்சுவார்த்தை நடத்தணும்ல. ஆனா இது ஒரு காரணமா மாறும் இல்லையா சார்? கூட்டணி முறிவு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இது ஒரு காரணமா அமைந்துள்ள 36 நாட்களுக்கு மேலாகிறது. கூட்டணி அமைச்சிருக்கிறோம், கூட்டணிக்கான ஆலோசனை குழு அமைச்சிருக்கிறோம், ஆனா அந்த குழுல பேச்சுவார்த்தை கூப்பிடல அப்படின்னும் பொழுது அதே ஒரு காரணமா காட்டி அவங்க மற்ற அலையன்ஸ் கூட போறதுக்கான வாய்ப்பு உருவாகும் இல்லையா? அந்த இடத்தை திமுக உருவாக்கணும்னு முயற்சி பண்ணுதா? இல்ல, இது ஒரு செஸ் மாதிரி ஒரு கேம். யாரு முதல்ல ஒரு தவறு பண்றாங்க அப்படிங்கறதுதான் இதனுடைய முடிவு வருமே தவிர, ஆனால் காங்கிரஸ் ராகுல் காந்தியுடைய முழு உத்தரவு இல்லாமல் மாணிக்கம் தாகூரோ ஜோதிமணியோ மற்றவர்களோ இவ்வாறு பேசுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஏதோ அவங்க தன்னிச்சையா பேசுறாங்க, இது ஹைகமாண்டுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்ற அர்த்தம் இல்லை. ஹைகமாண்டுக்கு உடன்பாடு இருக்கிறது. அப்ப உங்க புள்ளியிலே வர சார், ஹைகமாண்டுக்கு உடன்பாடு இருக்கிறது, ராகுலுக்கு உடன்பாடு இருக்கிறது அப்படின்னு வைத்தாலும் கூட அது ஓப்பனா சொல்லிடலாம்ல, நாங்க இந்த தடவை வேற கூட அலைன்ஸ் வைக்க போறோம், அதுக்கான காரணங்கள் இதெல்லாம் இருக்கு, தமிழ்நாட்டுல சட்டம் எல்லாம் வேணா சொல்லலாம்ல. இல்லைங்க, அவங்க தாவேக்காவோட போனோங்கிறது நோக்கம் இல்லை. ஆனால் ஜெயிச்சோன்னா ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், இதுதான் அவங்க டிமாண்ட். அவங்க டிமாண்ட் நீங்கள் இதை கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் என்ன பண்ணுவதுங்கிறத பத்தி நாங்க யோசிக்கிறோம், அது வேற விஷயம். பட் அவர்களுடைய விருப்பம், இன்னைக்கு காங்கிரசினுடைய விருப்பம் தாவேக்காவுடன் போவதற்கு அல்ல. அவங்க திமுக கூட்டணியில தான் தொடரணும்னு விரும்புறாங்க. திமுக கூட்டணியில அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். இது கொடுக்கப்படவில்லை. இறுதி முடிவு திமுக, நாங்கள் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டால்
அதற்கு பிறகு என்ன ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறத காங்கிரஸ் நிச்சயமாக யோசிக்க கூடும். இதனுடைய கால எல்லைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா டாக்டர் சுமந்த்? இப்போ கால எல்லைன்னு இல்ல, இந்த சமயத்துல திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறது சரியா சரியில்லையான்னு காங்கிரஸ் கட்சி யோசிக்காம ஒரு முடிவு எடுக்குமா? இல்லைங்க, நெருக்கடிங்கிறது எப்படிங்க? இது ஒரு நியாயமான கோரிக்கை தானே. எல்லா ஸ்டேட்லயும் ஒரு மாடல் இருக்கு, இங்க நாங்க வைக்க மாட்டோம் அப்படின்னா எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த மாடல் கோலிஷன் கவர்மெண்ட் இல்லாத ஒரு கிட்டத்தட்ட பாதி ஸ்டேட்டுக்கு மேல கோலிஷன் கவர்மெண்ட். ஒரு தனி கட்சி மெஜாரிட்டி பெற்றாலும் அறுதி பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் தேர்தலுக்கு முன்பு கூட்டணி வைத்துக் கொண்டு வெற்றி பெற்றால் அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கிறார்களா இல்லையா? அப்ப ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு என்ன தனியா இருக்கு? சரி, இவ்வளவு நாள் ஏதோ ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸுக்கு ஆயிடுச்சு, இப்ப ஏன் விதிவிலக்கா இருக்கணும்? எனக்கு இந்த ரேஷனல், அதாவது காங்கிரஸ் அடாவடியா காங்கிரஸ் 60 சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டா நீங்க சொல்றது நியாயம். அடாவடியா கேக்குறாங்க, அந்த அளவுக்கு எங்க ஸ்ட்ரென்த் இருக்கு? இந்த 25 சீட்டே பெரிய விஷயம், அதெல்லாம் கரெக்ட். பட் நாங்க ஒரு 15 எம்எல்ஏ இருக்கிறோம், 18 எம்எல்ஏ வரோம், எங்களுக்கு ஒரு 2 அமைச்சர்கள் 2 மினிஸ்டர் கொடுங்கன்னு கேட்கறது என்னங்க தப்பு? இல்ல, அதுதான் கூடுதலாக சீட்டு கேட்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் கட்சி இல்ல அப்படின்னும் பொழுது கூடுதலாக அமைச்சரவையில இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான தார்மீகமான பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குதா? அப்ப திமுக தனியா போட்டுமே, அந்த தைரியம் இருந்தால் அவர்கள் தனித்து போட்டியிடட்டுமே. அவர் திமுகவுக்கு இன்றைய சூழலில் நன்றாக தெரியும், தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது. காங்கிரஸ் கட்சி இல்லை என்றால், காங்கிரஸ் கட்சி நாளைக்கு திமுக கூட்டணியை விட்டு விலகி விட்டார்கள் என்றால் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் கடினம். ஏன் அப்படின்னா பர்செப்ஷன் மாறிடும். இது காங்கிரசினுடைய 4% ஓட்டுங்கிறத தாண்டி பப்ளிக் பர்செப்ஷன் மாறிடும். ஓஹோ, தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒன்றும் பெரிய ஆதரவு இப்போ மீறி மிச்சம் இல்ல, இப்போ வெறும் விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் மட்டும் தனித்து போட்டியிட்டு என்டிஏ கூட்டணியை வீழ்த்த முடியுமா என்றால் என்னுடைய கருத்து அது இயலாது. அதனால காங்கிரஸ் மிகவும் முக்கியமான தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படிப்பட்ட சூழல் இல்ல. வலிமை வாய்ந்த இந்திராவோடு கூட்டணி வைத்த பொழுது கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் கட்சி இல்ல. தன்னையே உயிர் தியாகம் செய்த ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் கூட அதிமுகவோடு அவங்க எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுங்கன்னு கேட்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறப்போ ஒரு பலகீனமான காங்கிரஸ் கட்சியால கேட்க முடியுமா? அப்படி கேட்டாலும் கூட திமுக கொடுத்துருமா? இல்ல, நான் ஒண்ணு கேட்கறேங்க, ஏன் கேட்க கூடாதுன்னு நீங்க ஒரு 2 காரணம் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இவ்வளவு நாள் கேட்கல, தமிழ்நாட்டில் இவ்வளவு நாள் இந்த மாதிரி இல்லை, அதை தாண்டி ஒரு காரணம் சொல்லுங்க. இன்னைக்கு இந்திய அரசியல்ல குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான எம்பிக்கள் காங்கிரஸ்க்கு இருக்குன்னா அது காரணமே திமுக தானேங்க சார்? இல்லைங்க, நாங்கள் 1 சீட்டு ஜெயிச்சாலும் 2 சீட்டு ஜெயிச்சாலும் எங்களுடைய வாக்குகளை வைத்துக் கொண்டுதான் உங்களுடைய வெற்றி அமைந்திருக்கிறது என்று வரும்போது, நான் ஆந்திரா எக்ஸாம்பிள திருப்பி சொல்றேன். சந்திரபாபு நாயுடுனாலதான் பிஜேபி கவர்மெண்ட் மத்தியில ஆட்சியில இருக்கு, கரெக்டா? ஆந்திரால வெறும் 6 பிஜேபி எம்எல்ஏ ஒரு அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. சந்திரபாபு நாயுடுக்கு பெரும் மெஜாரிட்டி, டிடிபிக்கு பெரும் மெஜாரிட்டி. அவருக்கு பிஜேபியை கூப்பிட்டு அமைச்சரவையில சேர்த்து ஒரு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டியது என்ன கட்டாயங்க? இன்ஃபேக்ட் பிஜேபி மத்தியில ஆட்சியில இருக்காங்கல்ல சார் டாக்டர் சுமந்த், உங்களுக்கு தெரியாது இல்ல, அவங்க மத்தியில ஆட்சியில இருக்கிறாங்க. பாஜகவில இருந்து ஒருத்தருக்கு நம்ம அமைச்சரவையில் இடம் கொடுத்தோம், அதன் மூலமா சில பொலிட்டிக்கல் கெயின் இருக்கும், அல்லது அவங்க மாநிலத்திற்கான திட்டங்களை கொண்டு வரதுக்கான முயற்சி இருக்கும். வலுவிழந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் சார் அவங்க அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும்? சரி, அப்போ காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போது திமுக அமைச்சரவையில அங்க வகித்தாங்களா இல்லையா? யூபிஏல அமைச்சரவையில. அப்போ தமிழ்நாட்டுல காங்கிரசுடைய ஆதரவுடன் நடந்த மைனாரிட்டி திமுக ஆட்சியில அவங்களுக்கு இடம் கொடுக்கலையே. சோ இதுல லாஜிக்க பாத்தீங்கன்னா ஒரு காரணம் கூட நியாயமான ஒரு காரணம் இல்லை. தமிழ்நாட்டில் இவ்வளவு நாள் இருந்ததில்லை, அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது என்று நாங்கள் நினைக்கிறோம். தமிழக மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள் என்று நாங்கள் கூறுகிறோம். இதை தாண்டி there is no valid reason. ஒரு கூட்டணியில் இது விசிகே சொன்னாலும் நியாயம், காங்கிரஸ் சொன்னாலும் நியாயம், பாஜக கேட்டாலும் நியாயம், யார் கேட்டாலும்
ஒரு கட்சி மற்றொரு கட்சியின் உதவியுடன் தேர்தலில் வெற்றி பெற்றால் ப்ரொபோர்ஷனேட்டாக அதற்கு அவங்க 20 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா, 2 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா. சரி, எனக்கு இப்ப புரியுது சார். இப்போ காங்கிரஸ் கட்சி அதனுடைய ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்தணும் அல்லது வந்து அவங்க தங்களுடைய பலத்தை அதிகரிக்கணுன்றதுக்காக பேசுறாங்க. ஏன் டாக்டர் ராமதாஸ் விவகாரத்துல கருத்து சொல்லக்கூடிய இடத்துல செல்வ பிறந்தகை வந்து நிற்கிறார்? அப்போ பிளான் பண்றாங்களா? திமுகவுக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்கணும், அதன் மூலமாக தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் நம்புதா காங்கிரஸ்? இல்ல, டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இந்த அவர் கூட்டணியில் சேருவதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. ஏன்னால் அவருக்கு கட்சி இல்லை. இப்போ டெக்னிக்கலா லீகலா நான் சொல்றேன், இன்னைக்கு கூட தேர்தல் ஆணையம் அன்புமணியிடம் இருப்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். நீதிமன்றத்துக்கு போய் நீங்க ஆர்டர் வாங்கலாம், மேக்சிமம் ஒரு சிம்பலை ஃப்ரீஸ் பண்ணலாம். இதை தாண்டி எல்லாம் ஒன்றும் உங்கள் பக்கம் ஒரு தீர்ப்பு முழுமையாக வருவதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. அப்போ இவர் வந்து எப்படி என்ன சின்னத்தில் போட்டியிடுவார்? கூட்டணியை சேர்ந்தா கூட இப்ப திமுக சின்னத்துல போட்டியிட முடியுமா? முடியாது. எப்படி போட்டியிட முடியும்? அந்த சிக்கல் ஓபிஎஸ் அவர்களுக்கு சிக்கல் இருக்கு இல்லையா? எங்கு போனாலும் என்ன சிம்பலில் போட்டியிடுவார், என்ன அமைப்பாக போட்டியிடுவார், இந்த பிரச்சனை இருக்கு. மருத்துவர் ஐயா அவருடைய சார்பாக பலர் போட்டியிட்டாலும் அவர்கள் என்ன அமைப்பினுடைய பிரதிநிதிகளாக போட்டியிடுவார்கள்? ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆனா இதுலயே செல்வ பிறந்தகை தன்னுடைய கருத்தை சொல்லணும். விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அதுல சொல்றாரு, நாங்க வந்து பொலிட்டிக்கலா ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறோம், அதனால எங்களுடைய நிலைப்பாட்டுல மாற்றம் இல்லைன்னு சொல்லலாம். திமுகவும் ராமதாஸ் வேண்டுமா வேண்டாமான்ற நிலைப்பாட்டை சொல்லல. ஒரு வெகுஜனத்துக்குள்ள ஒரு பெர்செப்ஷனை ஏன் உருவாக்க நினைக்கிறது காங்கிரஸ் கட்சி? இல்ல, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செல்வ பெருந்தகை அவர்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டார், திமுகவுடன் தான் கூட்டணி, திமுக தான் எங்களுக்கு அப்படின்னு. ஆனால் காங்கிரஸ் கட்சியிலேயே பல கருத்துக்கள் இருக்கு, அது வெளிப்படையாகவே நம்ம பார்க்கிறோம். சோ மற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இந்த கூட்டணியை எப்படி பார்க்கிறார்கள்? இப்போ மருத்துவர் ஐயா வந்தால் திருமாவளவன் அந்த அலையன்ஸ்ல நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா? அவர் ஒரு பிரம்மாண்டமா ஒரு போஸ்ட் நேற்று போட்டிருந்தாரு, ஒரு அறிக்கை ஒன்று போட்டிருந்தாரு. அதுல வந்து திட்டவட்டமாக அதனுடைய கன்க்ளூஷன் என்னங்கிறது ஃபுல்லா படிச்சப்புறம் கூட அது புரியல. சோ இவென்ச்சுவலா திமுக என்ன சொல்லுதோ அதுதான் எல்லாரும் கேட்க போறாங்க. காங்கிரஸ் இந்த முறை ஒரே ஒரு வித்தியாசம், காங்கிரஸ் இந்த முறை ஆட்சியில் பங்குல தீவிரமா இருக்காங்க. அதை விட்டு கொடுப்பார்களா என்பது $1 மில்லியன் கொஸ்டின். பட் திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி கடைசி நிமிஷம் வரைக்கும் இதை இழுத்தா இவங்க வேற எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய பேசலாம். டாக்டர் பேச வரேன். டாக்டர் சுமந்த் குறுக்கிட்டே இருக்கிறீங்க. பாயிண்ட் இது யார் போய் சந்திக்கிறாங்க? செல்வ பெருந்தகை அப்படிங்கிறவர் யார்? அவர் வெளிப்படையாகவே திமுகவோட தான் கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கிட்டத்தட்ட ஒரு திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். இப்போ மாணிக்கம் தாக்கூர் போய் சந்திக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு லாஜிக் இருக்கும், இது வேற ஏதோ பிளான் வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே பேசிட்டு இருக்காரு, இந்த கூட்டணியில பிரச்சனை அப்படிங்கிற ரீதியா பேசிட்டு இருக்காரு, அவர் சொல்றாருன்னா ஓகே. பட் செல்வ பெருந்தகை அவர் கிட்டத்தட்ட திமுகவினுடைய ஒரு பிரதிநிதியாகத்தான் பார்க்கணும். நம்ம அங்க போனது வந்து அவருடைய திமுகவுடைய பிரதிநிதியாக சென்றிருக்கலாம். என்ன காரணத்துக்காக திமுக டைரக்டா போகலங்கிறது அதெல்லாம் வேற. பட் நிச்சயமாக இல்லைங்க, என்னுடைய அவர் ஒரு கட்சி உறுப்பினரும் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. செல்வ ஒரு அகில இந்திய கட்சி மாநிலத்தில் என்ன இல்லைங்க, அவர் திட்டவட்டமாக பிரவீன் சக்கரவர்த்தி மேல் நடவடிக்கை எடுக்கணும் பத்தி பேசுனதுங்கிறதுக்கு அந்த லெவலுக்கு போயிருக்கிறவரை அவர் போய் பேசினாக்க இட் இஸ் ஒன்லி மருத்துவரையா எப்படியாவது திமுக கூட்டணி கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம். ஏன் சார் அங்கதான் பொன்னியின் செல்வன் சொல்றாரு, அதுக்கான தேவை என்ன இருக்கு? கமல்ஹாசன் உள்ள வந்திருக்கிறாரு, ஏற்கனவே கூட்டணியா இருக்கும் பொழுது ஏன் டாக்டர் ராமதாஸை உள்ள கொண்டுட்டு வரணும்? டாக்டர் ராமதாஸ் உள்ள வருவதன் மூலமாக எதை கட்டமைக்க விரும்புறாங்க? இல்லைங்க, இது வந்து ஒரு டஃப் எலெக்ஷனா மாறிட்டு இருக்கு. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எதிரணி வந்து பிளவுபட்டிருந்ததுங்கிற பேசிஸ்ல, பிளஸ் இப்போ விஜய் வேற ஒரு மாதிரி டவுன்வர்டு இதுல போயிட்டு இருக்காரு.
சோ அதனால இது ஒரு கடுமையான போட்டியா இருக்கும். ஒவ்வொரு ஓட்டுக்கும் முக்கியமா இருக்கும் பல தொகுதிகளில். சோ நீங்க இன்னும் ஒரு கட்சி இப்ப தேமுதிக இவ்வளவு நேரம் இன்னும் நெகோசியேஷன் போயிட்டு இருக்குல்ல, இன்னும் நெகோசியேஷன் போய் இன்னும் தெரியாது இல்லை, உங்களுக்கு தெரியுமா எந்த பக்கம் போறாங்கன்னு இன்னும் தெரியாது. அதே மாதிரிதான் மருத்துவர் ஐயாவாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, சரி இவர் நம்ம பக்கம் வச்சிருந்தாக்க ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போறக்கூடிய ஒரு பகுதி வாக்குகள் இங்க வந்ததுன்னா அது என்டிஏவுக்கு செல்லாமல் தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா? நன்றி. அந்த பேசிஸ்ல தான் டாக்டர் சுமந்த் உங்களுடைய இறுதி கருத்து. என்னுடைய கருத்து திமுக வாய் வழியா ஏதாவது உத்தரவாதம் அதிகார பங்கு அப்படிங்கிற ரீதியா காங்கிரஸுக்கு இன்ஃபார்மலா கொடுக்கலாம். ஏன்னா எழுதி கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் ஏதாவது ஒரு இந்த கிரைசிஸை தீர்த்து வைக்கிறதுக்கு நிச்சயமா இதுல இழப்பதற்கு யாருக்கு அதிகம் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா திமுக தான். காங்கிரஸுக்கு இழப்பதற்கு கம்மி. 18 எம்எல்ஏ இருக்க மாட்டாங்க அடுத்த அசம்பிளியில வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இங்க ஆட்சியே போயிடும். சோ அதனால இழப்பதற்கு திமுகவுக்கு அதிகமாக இருப்பதால் என்னுடைய எதிர்பார்ப்பு அவர்கள் காங்கிரசினுடைய இந்த கோரிக்கையை ஏதேனும் ஒரு இன்ஃபார்மலா, ஏன்னா அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தா அது திமுக பலவீனம் ஆயிட்டா மாதிரி உடனே எதிர்கட்சிகள்லாம் அதுல குதிச்சிருவாங்க. சோ அதை செய்யாமல் இன்ஃபார்மலா அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். திரு பாண்டியன் சொன்னது போல கூட்டணி முறியும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு.